வணக்கம் நண்பர்களே. இன்று நாங்கள் பூமியின் மிகப்பெரிய விலங்கு யானைகள் பற்றிய ஒரு விசேட பயணத்தை பற்றி பார்க்க போகின்றோம். இந்த காணொளியில் யானைகளின் வரலாறு, உடல் அமைப்பு, அறிவுத்திறன், சமூக வாழ்க்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம். யானைகள் பொதுவாக 2 பிரதான வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. ஆபிரிக்க யானைகள் பெரிய காதுகள், அதிக தோல் பரப்பு மற்றும் மிதமான தோல் அடுக்குகள் உள்ளன. இவை ஆபிரிக்க பெருங்காடுகளில் வாழ்ந்து சூழல் மற்றும் சமூக மாற்றங்களுக்கு சிறந்த முறையில் தக்கவைக்கப்படுகின்றன. ஆசிய யானைகள் சிறிய காதுகள் மற்றும் மென்மையான தோல் இருப்பதால் கலாச்சாரங்களில் மற்றும் மத சின்னங்களாகவும் கருதப்படுகின்றன. யானைகள் பன்முகமான பரிணாம வரலாற்றையும் காலநிலையையும் பகிர்ந்துள்ளனர். யானைகளின் உடல் அமைப்பு அற்புதமானது. நீண்ட சுண்டு, சுமார் 40,000 மசில்களை கொண்ட இந்த அங்கம் உணவு பிடித்தல், தண்ணீர் உறிஞ்சல் மற்றும் சமூகத்துடன் தொடர்பு கொள்ள உதவுகிறது. பெரிய காதுகள் வெப்ப ஒழுங்கை கட்டுப்படுத்தவும் ஆட்டங்களை கேட்கவும் உதவுகிறது. தோல் மங்கலான தோல் பல நரம்புகள் மற்றும் செருகல்களை கொண்டுள்ளது. இது சூழல் உணர்திறனை அதிகரிக்கிறது. யானைகள் குறித்த ஆய்வுகள் அவர்களின் நினைவாற்றல், தொடர்பாடல் மற்றும் நரம்பு மையங்களின் செயல்பாடுகளை வெளிப்படுத்தி அவற்றின் அறிவுத்திறனை வெளிப்படுத்துகின்றன. யானைகள் மிக ஒற்றுமையான சமூக விலங்கு. தாயின் வழிகாட்டுதலில் குடும்ப உறுப்பினர்கள் இணைந்து பாதுகாப்பு மற்றும் உணர்ச்சி கோரிக்கைகளை பூர்த்தி செய்கின்றன. தாழ்மையான அதிர்வெண்கள், குரல் மற்றும் உடல் மொழி மூலம் தகவல்களை பரிமாறுகின்றன. ஆசிய நாடுகளில் யானைகள் ஆசீர்வாதம், சக்தி மற்றும் அறிவின் சின்னமாகவும் பல திருவிழாக்கள் மற்றும் திரைக்கதைகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. யானைகள் பற்றி கூடுதல் முக்கிய தகவல்களாக, யானைகள் மிக நீண்ட கால நினைவாற்றலை கொண்டிருப்பதால் பழைய நிகழ்வுகளை மறக்க முடியாது. தினமும் பல கிலோ எடை உணவாக பயன்படுத்தி செடிகள் மற்றும் பழங்கள் போன்றவற்றை உண்ணுகின்றன. ஒரு யானையின் கருவூலம் சுமார் 22 மாதங்கள் நீடிக்கும். இது பூமியில் உள்ள எந்த ஒரு நிலையான விலங்குகளிலும் மிக நீளமானது. போச்சிங் மற்றும் ஹேபிட்டாட் இன் குறைபாடுகள் போன்றவை யானைகளின் உயிரையும் சமூக அமைப்பையும் ஆபத்துக்கு உள்ளாக்குகின்றன. யானைகள் இயற்கை சமநிலையை நிலைநாட்டுவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. துரதிருஷ்டவசமாக மனித செயல்பாடுகள் மற்றும் இயற்கை மாற்றங்கள் காரணமாக யானைகள் ஆபத்துக்கு உள்ளாகின்றன. இன்விரோன் மாற்றங்கள் மற்றும் போச்சிங் காரணமாக பல யானைகள் உயிரிழக்கின்றன. சர்வதேச, தேசிய மற்றும் உள்ளூர் நிலைகளில் பல அமைப்புகள் யானைகளை பாதுகாக்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. நாம் ஒவ்வொருவரும் இந்த அரிய உயிரினத்தின் பாதுகாப்பிற்கு பங்களிக்க வேண்டும். இந்த காணொளியில் யானைகளின் வாழ்க்கை மற்றும் தனித்துவ அம்சங்களை விரிவாக பகிர்ந்து அவற்றின் அறிவுத்திறன், சமூக அமைப்பு மற்றும் சூழல் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்த முயற்சித்தோம். எங்கள் தமிழ் பிரெயின் பூஸ்டர் யூடியூப் சேனலை சந்தாதாரர்களாக இணைந்து இயற்கையின் அருமையை உலகிற்கு வெளிப்படுத்துவோம். நன்றி.